ஆமென். சரியா டொரண்டோ நேரம் 8 மணி 12 நிமிடங்கள். வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் இணைந்தோம். நிச்சயமாக எங்களுக்கு வெளிச்சம் கொடுத்து அதனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்படியாக அவர் அன்பு கொண்டதினால இந்த உலகத்துக்கு தன்னையே ஒப்புக் கொடுத்தார். தன்னுடைய மகனை ஒப்புக் கொடுத்தார் பிதாவானவர். அவர் வெளியேற பெற்ற ரத்தம் நம்மை கழுவி கொண்டு சுத்திகரித்துக் கொண்டிருக்கு. நம்மை பாவ நித்திய ஜீவனை தந்து நித்திய வாழ்வு கெட்டுச் செல்வது. அப்படியாக அருமையான வார்த்தை வெளிச்சு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். மற்றவர்களும் அந்த சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும். ஆமே, இதுவே நமக்கு விழுந்த கடமையா இருக்கிறது. ஆமே, நாங்கள் அடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசு பருவத்துக்கு நேரான்ற பகுதி இருக்கிற கடன் செல்வோம். நிச்சயமாக இன்றைய நாட்களை திறப்பில் வாசலிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. தேசங்களுக்காக, தேவிய பாதுகாப்புக்காக, இன்னும் தேசத்தினுடைய பொருளாதாரங்களுக்காக, இன்னும் இந்த பலவீனங்கள் காலநிலை மாற்றங்களுக்காக நிச்சயமா சமர் வருகிறது எங்கள் தேசத்தில. இந்த சமர் நாட்களில இந்த காலநிலை மாற்றங்கள் ஒரு பக்கம், விடுமுறை கழிக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் ஒரு பக்கம், எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் சாதகமாக்கி தர நாங்கள் கர்த்தரிடத்தில் திறப்பின் வாசல் நிற்போம். அழையுங்கள், இணையுங்கள், ஜெபிக்க வாருங்கள். அன்புடன் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில் நாங்கள் கடந்து செல்கின்றோம். இந்த நாளும் கருத்தோடு ஜெபிப்போம், சுருக்கமா ஜெபிப்போம். முதல் ஜெபித்ததை மீண்டும் ஜெபிக்காத படிக்க நாங்கள் காத்துக் கொள்வோம் என்று சொன்னால் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். இன்றைய ஜெபிக்க வேண்டும். வல்லமையோடு அவருடைய ஆவியோடு உண்மையோடு நாங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆவியானவர் பதில் கொடுத்து அவங்களை நடத்துவார். நாங்கள் இந்த நாளும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை பருவத்துக்கு நேரான்ற பகுதியில நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியில முதலாவது ஜெபிக்க சிஸ்டர் அழைப்போம். பிரைஸ் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை பருவத்துக்கு நேரான்ற பகுதியில உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய முதலாவது ஜெபிப்பு இந்த நாட்கள்ல நீங்கள் அறிந்திருக்கிறபடி இந்தியா விமானம் ஒன்று அங்கே விபத்துக்குள்ளாகி உறவுகளை இழந்து வேதனையோடு தவிக்கிற உள்ளங்களுக்காக ஆறுதல் படுத்தவும். இன்னும் இப்படிப்பட்ட விபத்துகள் தேசங்களுக்குள்ள ஏற்படாதபடிக்கு கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலர் அளித்திருப்பது விருதா. கர்த்தர் காக்கும்படியாக அவருடைய தரத்திலே ஒப்பு கொடுங்கள். போக்குவரத்து பாதுகாப்புக்காக ஒப்பு கொடுங்கள். இன்னுமாக இந்த காலை மாற்றத்தினால விடுற வியாதி வந்து பலவீனத்தை பாதுகாக்க வேண்டும்படி ஒப்பு கொடுங்கள். அவங்களோட ஒரு முறைப்படும். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி சாமி, நன்றி அப்பா. ஆமேன் ஆண்டவரே. முதலாவது இஸ்ரவேலுக்காண்டி வருகிறேன். இஸ்ரவேலே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு அப்பா. உங்களோட தேசம் அது உங்களோட நாடுயா அப்பா. அவங்க உங்களுக்குள்ள மகிழ்ந்து களி கூறு. அவங்களுக்குள்ள ஒரு புதிதான ஒரு வல்லமையும் கிருபையும் ரட்சிப்பையும் கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படி கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமேன். இஸ்ரவேலே பயப்பட, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று கூறிய அந்த பாட்டும்படி ஆண்டவரே அவர்களை உங்களோட யுத்தத்தின் வழி நடத்துங்க. எல்லா போக்கிலும் வரத்திலும் அவங்க கூட இருங்க. எந்த இராக்ல உள்ள அந்த யுத்தத்துக்காண்டி வருகிற அவர்கள் அதுக்குள்ள ஒரு சமாதானத்தை அவர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்றேன் ஐயா. நீரே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். நன்றி சுவாமி, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. அருமையான வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அந்த அந்த இரத்தம் எங்களுக்கான கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தை நாங்கள் நோக்கி பார்ப்போமாக ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ளவர்களை உள்ளவைகளை நாடி தேடாமல் ஆண்டவரே, சிலுவையில் அவர் மறித்த அந்த இரத்தத்தை நாங்கள் அவருடைய சிலுவையை நாங்கள் நோக்கி பார்ப்போமாக ஆண்டவரே. அப்பா, மறுபடியும் ஆண்டவரே, இந்த ஆபத்துல நடந்த இந்த பிளெயின் கிராஷுக்குள்ள நடந்த அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபேமிலிஸுக்காண்டி வருகிறேன் ஐயா அப்பா. இவ்வளவு வேதனையோடு அப்பா தவித்து கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களை நீங்க ரட்சிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. நீங்களே தேவன், நீங்க இரக்கத்தின் தகப்பன் அப்பா. நீங்களே ஒரே ஒரு தேவன் என்று அவங்க அறிந்து கொள்ளும்படியாக அவர்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அவர்கள் அப்பா உள்ள அந்த மன வேதனையில உங்களால மட்டுமே நீக்க முடியும் ஆண்டவரே. அப்பா, உங்களை மனதின் விருப்பத்தின்படி அப்பா நீங்க அவர்களது தேவையை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் ஒரு புதிதான வாழ்க்கையை ஆரம்பிக்க
கொடுப்பதற்கு அவர்களுக்கு ஒரு புதிதான உங்களோட தேவ அன்பை அனுப்பி அப்பா உங்களுடைய அபிஷேகத்தின் மூலமாக அவங்களுக்கு அப்பா உங்களுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு இன்னும் அநேகர் உங்களை அறிந்தும் அறியாமல் இருக்கிறவர்களும் இந்த வேலையில் அப்பா மனநொந்து இருக்கிறவர்களையும் சந்திக்கும்படி கேட்டுக்கொள்றேன். அவர்களை விடுதலை ஆக்குங்கட. உங்களோட நாமமே நின்னான நாமம் என்று அவள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அப்பா கூப்பிடுனை பதி கொடுத்த தகப்பனே இப்பொழுதும் அவங்களுக்கு ஒரு பிரிதான சமாதானத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்ளணும். அப்பா இந்த வெதர் நேரங்கள் ஆண்டவரே இந்த சம டைம் நேரங்கள் ஆண்டவரே வியாதியா இருக்கிறவர்கள் மத்தியில உங்களுடைய அன்பை அனுப்புங்க. உங்களுடைய ரத்தத்தை கோட்டுக்கலாம் அவங்கள மறைத்து வைங்க ஐயா. இம்மட்டு உதவினை வினேசரை இனிமேலும் நீங்க காத்து கொள்வீங்க ஐயா. அவருக்குள்ள ஒரு பெரிதான அப்பா விடுதலை கொடுங்க. எந்த வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அப்பா அந்த 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 நேரத்துல நீங்க 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 தான் அவர்களுக்கு ஆண்டவரே உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க அப்பா குருடன் கண்ணை திறந்தவரே அப்பா நீங்க இப்பொழுதும் அவர்களை நீங்க காக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அவர்களை விடுதலை ஆக்குங்க. ரத்தத்தின் மூலம் எங்களுக்கு ஜெயம், ரத்தமே எங்களுக்கு ஜெயம் என்று கூறியபடி உங்கள் ரத்தத்தை அவர்கள் மேல தள்ளித்து அவர்களுக்கு ஒரு புதிதான ஒரு பெல்லனின் சத்துவத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. ஆமீன் அப்பா. உங்களுக்கு காத்து கொண்டிருக்கும் உங்களுக்குள் காத்து இருக்கும் பொழுது காத்து கொண்டிருக்கும் பொழுது ஐயா நீங்க அவர்களுக்கு புதிதான பெலனை குடிப்பீங்க. they that wait upon the Lord shall renew their strength. அதே மாதிரி அவர்களுக்கு ஒரு புதிதான ஸ்ட்ரென்த்தை கொடுத்து புதிதான பெலனை கொடுத்து அவர்களை மறுபடியும் உயிர் தெளிப்புதல் கொடுத்து அந்த தேவனின் ஆவியின் மூலமாக அவர்களை எழுப்பும்படி கேட்டுக்கொள்றேன். இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவர்களை சாட்சியாக மற்றவர்களுக்கு சாட்சி கொடுப்பவர்களாக மாற்றி உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. மற்றபடி ஐயா தங்கம் வானொலியிலேயும் ஆண்டவரே எத்தனை பேர் வியாதியா இருக்கிறார்களோ எத்தனை பேர் பலவீனமா இருக்கிறார்களோ அவர்களையும் பலனை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படி கேட்டுக்கொள்ற ஐயா. நீரே வழியும் சத்தியும் ஜீவனும் ஆனவர் ஐயா. இன்று மட்டும் வழி நடத்தின தேவனே இனிமேல நடத்துவீர் ஐயா. ஆமீன் அப்பா. அற்புதம் செய்யவரே அப்பா. நீங்க இப்பொழுது இந்த நிமிடமும் எங்களுக்கு அற்புதத்தை செய்து கொண்டு வர்றீர்கள் ஐயா. உங்களோட வார்த்தையின் மூலமாக சுகமானோம் ஆண்டவரே சுகமானோம் அப்பா. எனக்குள்ள இவ்வளவு விதமான கால் நடக்க முடியாம 3 months கெந்தி நடந்து வந்த என்ன இப்பொழுதும் எனக்கு அந்த வியாதி இருந்தாலும் அதுல இருந்து எனக்கு விடுதலை ஆக்குனீங்க ஐயா. ஒரு நர்வ் வந்து அதுல பிளாக் ஆகி இருந்து எனக்கு சர்ஜரி செய்து இப்பொழுது சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல இப்பொழுது உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துற தகப்பனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. மறுபடியுமாக அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துவதே எங்களுக்கு ஒரு பெரிதான ஆராதனையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்றேன் ஐயா. உங்களோட சோத்திர பலியை யாவருக்கும் ஆண்டவரை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா ஜீவனுள்ள சாட்சியாக எங்களை நிறுத்தி வைத்து எங்களுக்குள்ள நாங்க பலவீனமா இருந்தாலும் எங்களுக்குள்ள பலன் கொடுத்து நீங்க சுகம் கொடுத்து உங்களோட ஜீவனை எங்களுக்கு நாங்க பெற்றுக்கொண்டு உங்களுக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக எங்களை நிலை நிறுத்தி வைத்திருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஐயா. அப்பா நாங்க உங்களுக்குரியவர்கள் என்று சீல் தடித்து மற்றவர்கள் அதை காணும்படியாக மற்றவர்கள் அதை எங்களோட ஜீவியத்தில் அவர்கள் அதை வாசித்து உங்களோட ஜீவியத்தை அவர்கள் காணக்கூடியதாக எங்களையும் ஆசீர்வதிங்க ஐயா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. நித்திய வெளிச்சத்துல ஒளியாக கொண்டு யாவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கான நன்றி அப்பா. யாவருக்குள்ள ஒரு பெரிதான தாழ்மையான ஆவியை கொடுங்க ஐயா. உங்களோட சிலுவையை எடுத்து நடத்துவதற்கு ஐயா. உங்களோட சிலுவையை முன்னோக்கி பார்க்குவதற்கு ஆண்டவரே யாவருக்கும் உங்களோட தரிசனத்தை புதிதாக்கும்படி கேட்டுக்கொள்ற ஐயா. அப்பா உங்களோட பிரசனத்தை நாங்க நோக்கி உங்களுக்கு மகிழ்ந்து களி கூறுவதற்கு தந்த கிருபைகளுக்கான நன்றி ஐயா. அப்பா திராட்சரசம் மூலமாக ஆண்டவரே உங்க ரத்த தண்ணீரை ரசமாக மாற்றினவரே இப்பொழுதும் எங்களுக்கு அப்பா உங்களுக்கு நீங்க யாவற்றையும் சுகம் கொடுத்து யாவற்றையும் நீங்க வல்லமையாக புதிதான அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. நீர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் என்று கூறி உங்களோட மகிமைக்கும் உங்களோட வல்லமை இருந்த கருத்துக்கும் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீரே வழியும் சத்தியம் என்றவர்
இப்பொழுது சொன்னது போல ஆண்டவரே நாங்க உங்களோட வழியில் நடப்பதற்கு உங்களோட பெரிதான வெளிப்படுத்தலை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றோம். ஐயா, அத்திமரம் துளி விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கத்தருக்குள் மகிழ்ந்து உங்களுக்கு களி கூற தந்த இந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். நாங்க ஜெபிச்ச ஜபங்களுக்கு நீங்க பதில் கொடுத்து ஆண்டவரே யாவரையும் ஆசீர்வந்த கிருபைகளுக்கான நன்றி சாமி. உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? அவருடைய ரட்சிப்புக்குள்ள நாங்க மகிழ்ந்து கூற தந்த கிருபைகளுக்கு நன்றி. உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன். ஜெபித்து அனுப்படி ஜெபித்தீர்கள் சிஸ்டர். தாமே எங்கள் ஜெபத்தை அமன்றும் ஆமீன் என்றும் கேட்டார். பதில் தந்து விட்டார். நாங்கள் விசுவாசிப்போம். ஜெபித்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசைவரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த நாளும் அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க எங்களோடு சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். அழைப்பில் கொண்டு வந்து நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, sister. God bless you. Praise the Lord. Amen. God bless you. கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசைவரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது விசேஷமாக ஈரானுக்காக ஜெபியுங்கள். ஈரான் அழிக்க நினைக்கிற திட்டங்கள், சத்துருடைய மறைமுக கண்ணிகள் கறிப்புண்டு போவதாக. இந்த நாட்கள்ல இஸ்ரவேலை தாக்கி அழிப்போம் என்று நினைக்கிற எல்லா சவால்களையும் கர்த்தர் முறியடிக்க வேண்டும். ஈரானில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஜெபிக்கிறார்கள். அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்க வேண்டும். அது மாத்திரம் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதையும் அவர்கள் எங்கும் இருக்கிற யூதர்களையும் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த எண்ணங்கள் மாற வேண்டும். இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த வன்முறை எண்ணங்களை கர்த்தர் பிடுங்கி போட வேண்டும். இஸ்ரவேலை காக்கிறது உறங்குவதை தூங்குவோம். இந்த நாட்கள் எருசலேமை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வருகையின் பாதங்கள் அந்த ஒளிவு மலையில் இறங்க வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தமே நிறைவேற வேண்டும். மனித திட்டம் அல்ல, மனித திட்டமும் அல்ல. இந்த கல்லை மோதுறவன் சிதறடிக்கப்படுவான். அதனால அவர் கர்மலையானவர். அவர் மோதியதையும் செய்ய முடியாது. இவர் ஒதுக்கப்பட்டு போவார்கள். அதுதான் உண்மை. ஆனா அது சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். ஈரானுடைய பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். மன்னம் திரும்பலுக்காக ஜெபிப்போம். உங்களோடு நான் ஒருமனப்படுவேன். ஜெபி. Amen, amen, amen. Thank you, thank you, thank you, Lord. Father, even as we come, Lord, boldly to the throne of grace, Lord, where you have given us, Lord, such favor, such power, such strength, such authority, Lord, to come, Lord, with your body, Lord, agreeing together, Lord, even this very moment, Lord, as is emanating through Nitya Balicham, Father. One puts 1,000 and 10,000 to flight in the name of Jesus. We are more than 2 people, Lord, along with all 3 of us praying together, Lord, with the team that is behind us, Lord, agreeing together and, Lord, coming together, Lord, in oneness of heart and mind and spirit, Lord. We thank you, Lord, for this opportunity, Lord, that we could stand, Lord, in the gap, Lord, between Israel and Iran, Lord Jesus, at this time, especially, Lord, even as we have already prayed for Israel, we pray, Lord, just as much for Iran, Lord. They belong to you. They are a people's group that you created and fashioned them after your own will and your being, Lord, after your own image, Lord Jesus. Oh, Father, therefore, oh God, they are not forgotten, Lord. Father, oh God, I first of all pray, Lord, for the church that is underground in Iran, Lord, that is strong. And Lord Jesus, they will, Lord, see the salvation of their God, Lord, emanating, Lord Jesus. The God of Israel is their God as well, Father, even as you have come into their very lives, Lord Jesus, revealing them yourself to them, Lord, at this time and the hour, Lord. They are crying out to you, Lord. Whatever the situation they are facing, oh God, is very precarious, Lord, very volatile, Lord, between life and death, Lord, in certain times, Lord, where they are, Lord God. I thank you, Lord Jesus, because you are with them, leading, guiding, and giving them your protection, oh Father, even as we, Lord, stand in the gap, Lord, with their very body, Lord, as part of their very body that they belong to, Lord Jesus. Praying for them, Lord, and Lord, praying for their hurts, their pain, as they, Lord, with their families, with their, Lord Jesus, individuals that they cannot even know at this time what had happened to them, being lost, Lord, no matter
through their lives and through the being lost in the crowd, and however, Lord, they have been dispersed, Lord, between each other, Lord, and finding, Lord Jesus, their protection, Lord, and for them, Lord, to have their own roof at this time, oh God, is going to be such a problem, Father. But Lord, we know you have given them your protection according to Psalm 91. We decree and declare that protection of Psalm 91 over Iran right now for the Hope people, number one, and also for the ones, Lord, that are, oh God, Lord Jesus, that are causing, Lord, and may not even realize, Lord, how much, Lord Jesus, that it can be coming through the, Lord Jesus, with their own people being affected by it, Lord, oh God, in the same process, oh God. Therefore, we pray, oh God, open their eyes of understanding, open them to see that peace is the only way, Lord, they can go, and none, Lord Jesus, that, Lord Jesus, there is nothing that God can do in terms of evil and injustice, but only a God of peace, a God of justice is the only way to go, only way to find truth and salvation, and Lord, truth and reconciliation, and truth and peace to come, Lord, and reside and reign supreme in that very land, oh God, that has been dispersed so much, Lord Jesus, right now with the enemy's way in which he's been doing things, oh God. Therefore, Lord, they are their own, they owe it to their own land, they owe it to their own people, oh God, that they reside and they dwell in and they trust, Lord Jesus, the leadership for it. Oh God, we pray, Lord, that you would give much of your unction and anointing and power to come through, Lord, to deliver them. You are the God, Lord, oh God. Same as, just as much you are the God of Israel, you are the God who created Iran after your will and your purpose, oh God, that you would have to reign supreme through this, oh God. Both evil and good are in your hands, Lord. You said that it comes out of your hands. You reign supreme both through good and evil, oh God, because, oh God, nothing bypasses, not even the evil can bypass a God, the creator of the heaven and earth. Therefore, we pray, oh God, that justice will prevail. And, oh God, in the name of Jesus, you will bring forth justice and might. And, Lord Jesus, you are the God of valor, Lord, in the name of Jesus. You will bring forth, oh God, that is upon your mind this very time, moment, Lord, as we agree. And we thank you for raining down, showering down with your grace and your mercy, Lord, upon that land at this time. We thank you, Father. There's nothing out of your will. Timing is in your hands. The very presence of the living God reigning with you, his timing and his purposes and his wills and seasons. They are all, Lord Jesus, in your hands. And it's emanating through your presence and power. And we thank you because you are in control of that, oh God. Oh, we may, Lord Jesus, the ones that are blinded by it may not see it, Lord, but you are reigning even through them, oh God. And we thank you, Master. Thank you, Jesus, because you said, I'm the God that wins all the battles. That, Lord, you said the battle is the Lord's and the victory is ours in the name of Jesus Christ. Oh, Father, some trust in chariots, but we trust in the living God, the name of the Lord our God. And Lord, we do not trust in chariots and horses, just like it was said, Lord, oh Father, in the Old Testament. But we, Lord, indeed, Lord, put our trust and faith in you, who can come through mightily. And Lord, open the eyes of understanding for them to see this, oh God, and acknowledge it, oh God. You have been coming through, Lord, into the Middle Eastern countries, Lord, revealing yourself into the people, oh God, that belong there with your visions and dreams and many ways in which you are coming and revealing yourself as the Lord who created them. And they have been acknowledging you. That is how even the very church that is underground in Iran is calling out to you and acknowledging you as their Lord and their Savior. They're safe and secured. Because of that, their souls and spirits are with you, Lord, even at this very time, Lord, safely secured and kept according to Psalm 91. Those who, Lord, abide under the shadow of the Almighty God, under his wings, are protected and kept. And we thank you for that favor and that love and mercy and that kindness and goodness. Surely goodness will follow me all the days of my life, and I will dwell in the hands of the Lord forever. And we thank you for that, Lord, and that for that promise, oh God. And Lord, I pray, Lord Jesus, even as this time, Father, many nations are, Lord, do not know which way to turn, what to expect out of this, Lord. We pray, oh Lord, a protection over US, Lord, as they are on very high alert at this time, oh God. We pray that you would give, Lord, much of your unction and anointing, much of your leading and guidance, Lord, upon President Trump, Lord, even as he makes decisions, Lord, with his cabinet, Lord. Let them all come under the unction and the anointing and the power and the wisdom and the counseling that comes through the power of your Holy Spirit, oh God. There are men and women that
pray behind him, Lord, right in the White House, Lord. You come through, Lord, in the name of Jesus. You would come through every one of them with your mind upon them, with your spirit upon them, with your guidance and your will and your counseling upon them, oh God, that they would, Lord, advise and come through, Lord, with the mighty power of the unction of the anointing of the power of the Holy Spirit alone, reigning supreme, Lord, giving guidance, not to be, Lord, diverted by any other spirits or any other thing that would come, Lord, and take their attention, but only through the living God that comes through with its spirit and truth and justice alone. In the name of Jesus, I pray. Thank you, thank you, thank you, Jesus. Just as much, Lord, we are sharing their border. We are just like one nation over North American continent for Canada. Lord, we thank you, Lord, for the protection that is over us too, Lord. In Jesus' name, I pray. I dissipate, I bind, I rebuke, and I cast out everything that is set against Canada as the land of the living that you had created for Canada, according to your prophecies and every way in which you have called it out, Lord. Bring forth much of your protection over Canada, upon the land and the seas, Lord. Reign through the protection of your angels, Lord, guarding, Lord Jesus, the land and the seas of Canada in the name of Jesus Christ. Thank you, thank you, thank you for that favor. Thank you for that mighty favor, Lord. And also, Lord, for that very leadership that you have put in place right now. Lord, we pray, Lord, there be no injustice. There is nothing, Lord, that can come against the will of God and the purposes of God that is prevailing over Canada, no matter what leadership, no matter who comes through and go through the parliament, Lord. It is the God Almighty that reigns supreme even through that, because you are in control. So we thank you, O God, for the protection that comes over our land, Lord, that we live. And also, Lord, we thank you for the rest of the nations, Lord. Lord, this is a time, Lord, they are getting their attention, Father, over you, Lord. Lord, because, Lord, when they say peace, peace, sudden destruction cometh, you said, Lord. Oh, Father, in the name of Jesus, I pray this might be the time that they will look unto you, the author and the finisher of their faith, even as these networks go into many lives, Lord, as they look unto you, Lord, confused and not knowing which way to turn, Lord. This might be the time. This is the time, oh, Father, that you would draw their attention unto yourself, oh God. Reveal them, give them visions and dreams, Lord, even as you have said in Joel 2, Lord. Lord, that young men will dream. Young men will see visions, and young women will prophesy. Old men will see dreams, and that would come to pass, Lord, even at this time, Father. This is the hour. This is the time that your spirit will move upon this earth, oh God. Oh, Father, we thank you, Father. Even one more time, Lord. One last time before you come, I will shake both the heavens and the earth, you said, oh God. And you are doing that very work through the power of your Holy Spirit, Lord, coming and moving through no matter what age, Lord, through the youth, through the young people, through the older people, oh God, through the ones, Lord, that have retired and sitting at home, Lord, having so much time, Lord. Take them into their prayer closets and let them spend time in prayer, Lord, between a God of their salvation and them. Oh, Father, Lord, put that burden upon their hearts and lives, oh God. Pray for their families. Pray for them, Lord Jesus, as they are gone into third and fourth of their generations, Lord, that they will call it out in the name of Jesus Christ to make a difference upon their families and upon the world, upon the communities that you have called them to be, and living and touching, saving, and just through behind the closets, they can make this difference in prayer alone, Lord. There's nothing unlike a prayer, Lord Jesus. There is so much power that goes through, Lord, from the closets of prayer. Prayer alone that changes things. Nothing changes unless there is prayer behind it. No ministry, nothing anywhere can have any power or authority to come into being unless there is prayer behind it. Prayer changes things. Oh, Father, it doesn't happen because of our own strength. It doesn't happen because of our own effort. It doesn't happen because of anything that we try in our flesh, but only through the mighty hand of the living God, moving through his spirit upon the ones that you have called it out, Lord, upon their hearts and souls, Lord, to make a difference through their spirits, Lord, connecting with you, Lord Jesus, making intercession before you, oh God, just like you have said in Romans 8, Lord, oh, weeping and Lord, making, Lord Jesus, deep intercession, Lord, that even words cannot express, Lord, even when you have filled them, Lord Jesus, with an unknown tongue, and angels, Lord, and oracles of God being spoken, Lord Jesus, in a heavenly language, Lord. That is another gift that you had given to many, Lord, that they can speak, Lord, the very oracles of God, speaking in that heavenly language, having, Lord Jesus, that power and authority coming and, Lord, making a difference, Lord, even as you move and you speak and you pray through them, Father, in the Spirit, I pray in Jesus' name. Amen and amen.
Amen. Amen. Thank you, sister. Thank you. Thank you. Amen. Thank you, sister. Amen. God God bless you, sister. And God bless you. God bless you. bless you too. ஆமேன் ஆமேன் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசு வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில் தான் நாங்கள் கடந்து செல்கின்றோம் நாளும் எங்களோடு கண்களை ஏறெடுக்கும் ஒத்தாசு வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில் இணைந்திருக்கிறார்கள் இணைப்பிருக்கும் சகோதரி சுகுமாரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் இணைந்து ஜெபிப்போம். Praise the Lord, sister. Praise the Lord, sister. Praise the Lord. கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசு வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது மோசே ஜெபிக்கின்றார். நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் சிறுமைப்பட்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும், எங்களை மகிழ்ச்சியாக்கணும். யுத்தம் ஒரு முடிவல்ல, எங்குமே குழப்பங்களும் வேதனைகளும், மூன்றாம் உலக யுத்தம் வெடித்து விடுமோ என்ற அச்சங்களும் இப்படிப்பட்ட பயங்கள்ல இந்த நாடுகளுக்குள்ளே இருக்கின்றது. கர்த்தர் தான் இந்த தேசங்களை சமாதானத்துக்குள்ள நடத்த வேண்டும், மகிழ்ச்சியாக்க வேண்டும், எழுப்புதல் பற்றி எறிய வேண்டும். இதுக்காக ஜெபிங்க. நாங்களோட ஒரு மனப்பட ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் பிதாவே. உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறேன், மை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. சிவனின் பலனானவரே, சிவனின் அதிபதியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இந்த காலை வேளையிலும் கூட அருமையான ஆண்டவரே, அப்பா சுவாமி திறப்பிலே நிற்கவும் ஆண்டவரே, அப்பா எங்களுடைய தேசங்களுக்காக ஆண்டவரே கதறி அழுவும் ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு கிருபை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என் ஆவியானவரே, அப்பா இந்த பூமியிலே யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னீங்க அப்பா. அது முடிவல்ல ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே சுவாமி, ஆனாலும் உங்களுடைய இருதயங்கள் கலங்காதிருப்பதாக என்று சொன்னீங்களே ஆண்டவரே. எல்லாம் நாங்கள் ஆண்டவரே பிள்ளைகளாகிய நாங்கள் அறிந்திருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கர்த்தாவே ஆண்டவர், இது ஆண்டவர் நம்முடைய வருகைக்கு அடையாளங்களாக இருக்கிறது. என் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை ஆண்டவரே ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஆண்டவரே காரியமாக இருக்கிறதுப்பா. காலங்களும் நேரங்களும் பரலோக ராஜ்யத்திலே சமயமாய் கொண்டு வருகிறதுப்பா. ஆண்டவரே, என் தேவனாய் கர்த்தர் நம்முடைய நேசகுமாரனை இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு ஆண்டவரே ஐயா, அந்த பூமியிலே சோதம் குமாராவை போல ஆண்டவரே அக்கிரமங்கள் நிறைந்து நாட்களிலே காணப்படுகிறது தகப்பனே. ஆவியானவரே சுவாமி, இது நிமித்தம் ஆண்டவரே கர்த்தாவே நம்முடைய கடிந்து கொள்ளுதல் ஆண்டவரை இயற்கையின் மூலமாகவும் ஆண்டவர் விபத்துக்களின் மூலமாகவும் வானத்திலும் பூமியிலும் அநேக உயிர்கள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த உலகை விட்டு பிரிந்து கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா, நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் யுத்தங்கள் ஆண்டவரை கர்த்தாவே இஸ்ரவேலே ஒரு இஸ்ரவேலில் யுத்தம், இந்தியாவிலே யுத்தம், எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே யுத்தங்களும் கலக்கங்களும் ஆண்டவரே கத்தா பிரீதியுமாக இருக்கிறது. என் ஆண்டவரே அப்பா, என் ஆவியானவரே அப்பா, இந்த உலகத்தை சிருஷ்டித்த நாள் முதல் ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னீர் ஆண்டவரே, சிறு பிராயம் முதல் மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்பதாக பார்த்தீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் சொன்னீர் ஆண்டவரே இது நிமித்தம் நான் பூமியை அழிக்க மாட்டேன் என்பதாக கூட சொன்னீங்க. ஆனாலும் என் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாட்களிலே ஆண்டவரே சுவாமி அப்பா, முழு உலகமும் அழிந்து போகாத நிலைமைக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, யுத்தங்கள் ஆண்டவரே பிள்ளைகளை சேதப்படுத்துகிறதுப்பா. ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, இஸ்ரவேல் தேசத்தை என் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே நினைப்பு கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மீது இறங்க பண்ணும்படியாக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளுடைய எல்லைகளுக்குள்ளே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் வேத வார்த்தைகளின் படி ஆண்டவரே அது நிறைவேற்றத்துக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது சுவாமி. ஆவியானவரே சுவாமி, அந்த ஆண்டவரே கர்த்தாவே அந்த பரிசுத்த பூமியை ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த நிலங்களை பங்கு போடுவதற்கு ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரை கத்தை பேர்பட்ட ஆண்டவரை கத்தாவை ஜனங்கள் எழும்புவார்கள் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக அது இந்த நாட்களிலே ஆண்டவரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுப்பா. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் செய்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில நான் செபிக்கிறேன் பரலோக ராஜாவே, உடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா.
ஆண்டவர் அந்த எல்லைகளுக்குள்ளே ஆண்டவர் நம்முடைய பாதுகாப்பு, தேவ தூதர்களுடைய பாதுகாப்பு, பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்கிற அந்த தேவ தூதர்களுடைய பாதுகாப்பு ஆண்டவரை இறங்க வேண்டும்படியாக துதிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, சத்ருவுள் நுழையாதபடி கத்தாவே ஆண்டவர் யோபுவை சுற்றிலும் என் ஆண்டவருடைய வேலையடைப்பு இருந்தது போல ஆண்டவரை இந்த நாளிலே நான் செபிக்கிறேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லைகளை சுற்றிலும் என் அப்பாவுடைய வேலையடைப்பு ஆண்டவரே ஆண்டவரை கத்தாயை போட வேண்டும்படியாக இடத்துல நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஆண்டவர் இறங்கட்டும். ஆண்டவரே சிறு குழந்தைகள், ஆண்டவரே வாலிபர்கள், வயோதிபர்கள், நடுத்தர வயது உள்ளவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், விதவைகள், ஆண்டவரே ஊனமுற்றோர், ஆண்டவர் எல்லாரையும் கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை கர்த்தரால் ஆண்டவரை பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை உடைய கரங்களுக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை உடைய கரங்களுக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆண்டவரே இந்த குழந்தைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்வீராக. இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வீராக என்று நான் செபிக்கிறேன். ஆண்டவரே உடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா, உடைய கிருபை இறங்கட்டும் ஐயா, உடைய இரக்கம் இறங்கட்டும் ஐயா, உடைய தயவு இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே துஷ்டன் நுண்வெளியாய் இனி கடந்து வருவதில்லை என்று சொன்னீங்களே, அந்த துஷ்டனை அப்புறப்படுத்தி ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தையும் சேமத்தையும் ஆண்டவரே என் தேவன் தாமே கொடுப்பீராக. மரண தீகளுடைய பிள்ளைகளை பற்றி கொள்ளாதபடி, மரண ஆண்டவரே கத்தாவே அப்ப அந்த கலக்கங்கள் இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களுக்குள்ளே வராதபடி என் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஆண்டவரே. உலகம் எங்கிலும் இருக்கு எல்லா பிள்ளைகளையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் யுத்தங்களும் போர்களும் ஆண்டவரை நடைபெறுகிறதோ அந்த இடங்களிலே ஆண்டவர் நீர் கடந்து போவீராக அப்பா. ஆண்டவரே கத்தாவே அமலேக்கிய ஆண்டவரே உடைய பிள்ளைகளை உடைய ஜனங்களை மேற்கொள்ளாதபடி, பெலிஸ்தியர்கள் உடைய பிள்ளைகளை உடைய ஜனங்களை மேற்கொள்ளாதபடி, எபூசி ஏவியர் கானானியர் உடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி என் ஆண்டவர் உடைய வல்லமையை அனுப்பி ஆண்டவரே உடைய ஆண்டவரை இறுக்கத்தை அனுப்பி நீர் கடந்து போய் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக அப்பா. என் ஆவியானவரை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் வீடுகளிலும் ஆண்டு உள்ளங்களிலும் ஆண்டவர் என் அப்பா சமாதானத்தை கட்டவிழ்ப்பீராக என்று நான் செபிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் கலக்கங்களும் திகில்களும் மரண பயங்களும் மரண ஊனங்களும் காணப்படுகிறது என் ஆண்டவரே, அங்கு நீ கடந்து போவீராக ஆண்டவர். அங்கு ஆண்டவருடைய இரக்கத்தை காண்பிப்பீராக என் பரிசுத்த ஆவியானவரை உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவே சமாதானம் உண்டாகட்டும் ஐயா, சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகட்டும் ஐயா. கண்ணீர்கள் ஆண்டவர் நிறுத்தப்படட்டும் ஐயா. வேதனைகள் ஆண்டவர் அப்புறப்படுத்தப்படட்டும் ஐயா. என் ஆண்டவருடைய பாதுகாப்பு, என் ஆண்டவருடைய கிருபை, என் அப்பாவுடைய இரக்கம் பரலோகத்திலிருந்து கடந்து வருவதாக நான் செபிக்கிறேன். என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. உணவு முடுக்க உடையும் நல்ல உரையுளும் கொடுத்து ஆண்டவரை அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் இந்த பிள்ளைகளுக்கு சந்தித்து ஆண்டவரே அவனை பசி இல்லாதபடி பட்டினி இல்லாதபடி ஆண்டவரே அப்பா தேவனோடு கூட நடக்கக்கூடிய அந்த கிருபை வரங்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து அந்த பிள்ளைகள் ஆண்டவர் இருக்கிறதான ஸ்தலங்களிலே ஆண்டவரை இடங்களிலே என் ஆண்டவருடைய பிரசன்னம் கடந்து போய் ஆண்டவரே கத்தா எல்லா ஆண்டவரே கத்தாவே காரியங்களை நிறுத்தி அப்பா வெற்றியும் சேத்தையும் கொடுக்க வேண்டும்படியாக உடைய கரங்களுக்குள்ளே நினைப்பு கொடுக்கிறேன் என் ஆண்டவரே. இங்க பொறுப்படுங்க ஐயா, இங்க வழி நடத்துங்க என் தகப்பனே, ஆசீர்வதிங்க நம்முடைய கரங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவியானவர் பொறுப்படுத்து வழி நடத்தி சேத்தை கொடுத்து ஆசீர்வதித்து பாதுகாப்பை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக நல்ல இயேசுவின் நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. பாரப்பட்டு ஜெபித்தீர்கள். ஜெபத்தை கர்த்தர் என்றும் ஆமேன் என்றும் அங்கீகரித்து பல தந்துவிட்ட நாங்கள் சுவாசிப்போம். ஜெபித்த உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியர்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர், நன்றி. நன்றி சிஸ்டர், தேங்க்யூ. ஆமேன் ஆமேன். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசு வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் கண்களை ஏறெடுக்க போகின்றோம்.
இந்த நாளிலும் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். அதாவது அவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறபடி அவர் மனம் திரும்புதல், ஒரு விடுதலையை கர்த்தர் எதிர்பார்க்கின்றார் என்று சொன்னார். அன்று 5 கன்னிகள் ஆயத்தப்பட்டு தகுதியோடு இருந்தார்கள், அவர்களை எடுத்துக்கொண்டார் மணவாளன். 5 கன்னிகள் எண்ணியோடு போகவில்லை. ஒரு நாளை கைவிடப்பட்ட அநேகர் கைவிடப்பட்ட சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படா. இன்னைக்கு அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடியால் ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். மற்றவர்களையும் விசேஷமாக இந்த நாட்கள் இந்த முஸ்லிம் ஜனங்கள், அரபு தேச ஜனங்கள் ரசிக்கப்பட ஜெபிப்போம். அவருடைய ஆதிக்கங்கள் பிரான்சில் அதிகமாக படர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு பதவியிலும் இருக்க வேண்டும், தங்கள் மத கொள்கையை நாட்ட வேண்டும் என்ற ஒரு மத உணர்வு, மத வெறி பிடித்தவர்களாய் இருக்கின்றார். இவர்களுடைய மத வெறியை கர்த்தர் உடைக்கணும். ஈரானுடைய மதத்தின் தலைவர் சொல்லி இருக்கிறார், தங்களுடைய அல்லாஹ் இந்த தேசத்தை அழித்து அந்த தேசத்துல தங்களுடைய கொடியை நிலைநாட்டுவார் என்று இஸ்ரவேலை குறித்து. அந்த வார்த்தை கூட அது அங்கே மோசே சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமா இந்த தேசத்தை நமக்கு தருவார் என்று அங்கே வாக்களிக்கப்பட்ட தேசத்தை குறித்து சொல்லுகின்றார் மோசே. அதையே கொப்பி பண்ணி அந்த மத தலைவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மத வரி பிடித்தவர்களை மனம் திரும்புவர்களை கொண்டு வர வேண்டுமா? நாங்கள் ஜெபிப்போம். என்னோடு சேர்ந்து ஒருமனப்படுங்கள். நாங்கள் ஒருமைப்பட்டவர்களாய் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். அருமையாய் கிருபையாய் நீர் பாராட்டின இந்த நல்ல தருணத்துக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இது உம்மால் வந்த ஈவு கர்த்தாவே, அதற்காக நான் நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராலே எனக்கு ஒத்தாசை வரும். அந்த விசுவாசத்தோடு இந்த நாள் ஒரு மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமா அப்பா ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. மதம் திரும்புது அல்ல, இந்த மத வெறி பிடித்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா பொறுப்படுங்க. ஈரானின் மத தலைவருக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. அவருடைய திட்டங்கள், அவர்கள் அழிக்க நினைக்கிற சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன் தகப்பனே. மனித திட்டம் அல்ல, தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். வானத்தையும் பூமி உண்டாக்கிற சர்வ வல்லவருடைய திருக்கரத்துக்குள்ள தருகிறேன் கர்த்தாவே. அப்பா இப்படிப்பட்ட மத வெறி பிடித்த முஸ்லிம்களை, அரபு தேச ஜனங்களை உடைய கரங்களை தருகிறேன் கர்த்தாவே. அப்பா அவர்களுக்குள்ள இருக்கிற வேரூன்றி இருக்கிற அந்த மத கொள்கையை உடைய ரத்தத்தால பூசி அழிக்கிறோம் ஆண்டவர். விடுதலையாக்கு ஒரு மனம் திரும்பல் உண்டாவதாக தெற்கத்தி வெள்ளத்தை திருப்பினது போல திருப்புவீராக. என் ஜனங்கள் அறிவில்லாமல் உணர்வில்லாமல் சங்காரமாய் போறார்கள் என் தகப்பன். அப்பா ஆலோசனை இருந்தால் அந்த இடத்துல ஜனங்கள் விழுந்து போக மாட்டார்களே கர்த்தாவே. இன்னைக்கு நல்ல ஆலோசனை இல்லாததுனால ஐயா விழுந்து போறார்களே கர்த்தாவே. அப்பா நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா யூத ஜனங்கள் அழிக்க வேண்டும், இஸ்ரவேல் தேசத்தை அழிக்க வேண்டும் நினைக்கிற எண்ணங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால். தகப்பனே இந்த நாளும் பொறுப்படுங்க கர்த்தாவே. பிரான்ஸ் தேசத்தை பொறுப்படுங்க. அங்க ஆக்கிரமித்திருக்க இந்த ஜனங்களுடைய மத கொள்கையை முறியடித்து உம்முடைய வல்லமை ரத்தத்தை தெளிக்கிறேன் கர்த்தாவே. ஏனைய தேசங்கள் இவர்கள் பரவி இருக்கிற கர்த்தாவே, அவர்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட கொள்கைகள் மாறுவதாக, இப்படிப்பட்ட சிந்தனைகளை பிடுங்கியதையும் இயேசுவின் நாமத்தில் என் தேவனாளுக செய்வீராக. என் தேவன் நீரை உண்மை தெய்வம் என்று உணரும்படியா உணர்வை கொடுப்பீராக. உன்னுடைய உள்ளங்கள் கடின இருதயங்களை மாற்றுவீராக. என் தகப்பன் நீராளுக செய்வீராக. வெள்ளத்த கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இது மனுஷனால கூடாது, தேவனால எல்லாம் கூடும். அந்த வார்த்தைக்கு நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. பாரம்பரிய கட்டுகளுக்குள்ள விக்கிற கட்டுகளுக்குள்ள அப்பா முட்டங்கி கிட்ட ஜனங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. அந்த பாரம்பரிய கட்டுகள் உடைவதால், அந்த விக்கிற கட்டுகள் ஒருகள் மீது ஒருகள் இல்லாதபடி எல்பொருள் ஆவார்கள் என்று வார்த்தை எழுதி அந்த வார்த்தைகள் அறிக்கை பண்ணுவனேசுவின் நாமத்தினால் அறிக்கல வசம் தேரலேதலோ. அப்பா வல்லமை இறங்கட்டுமை நிக்காலம் செல்லாதே அப்பா. இதோ வாக்கள் பணி என்ற கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போய்
விமோச்சனம் பண்ணுவேன் சொன்னீங்களேப்பா. இந்த நாளிலும் அந்த உள்ள கதவு திறக்கப்படுவ, கடின இருதய சிந்தை கதவு திறக்கப்படுவதா, குருட்டாட்டத்தின் கதவு திறக்கப்படுவதாக, சபிட்டின் ஆவியின் கதவு திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால என் தகப்பன் ஆளுக செய்வீரா, தொட்டுவீரா, தங்களுக்காக இறங்கி வந்து இதனால ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறது. இதனால ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக. உபாமுடைய வருகை சீக்கிரமா இருக்க, யாரும் ஆண்டவர் கைவிடப்பட்டு போவார். ஒரு பாவையும் பாதாளத்துக்கு போவது சித்தம் இல்லப்பா. இந்த நாளிலும் அன்று சித்தம் உண்டு, சுத்தமாக அன்று குஷ்ட ரோகி நீ சுகப்படுத்தி நீர் சுத்தமாக வாழ வேண்டும் என்ற சித்தம் கொண்டு இறங்கி வந்தீரப்பா. அந்த சித்தத்தை உணராதபடி அப்பா முரட்டாட்டம் பண்ணுற, குருட்டாட்டம் பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை ஐயா கடிந்து கட்டி அப்புறப்படுத்ததா, நம்மிடத்தின் ஒத்தாசை கிடைப்பதா, விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், விடுதலை ஆவீர் என்று சொன்னவர். அந்த விடுதலை பேசுறோம் ஆண்டவர். தகப்பனே, பிள்ளை சூனிய மாந்திரிய கட்டளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். வெண்கல கதவு உடை திரும்பு தாழ்வாளை முறித்து அந்த கார்த்திர பொக்கிஷம் ஒளிபடுத்த புதிய உனக்கு தருவேன் என்று சொன்னவர். இந்த நாள் இந்த வெண்கல கட்டாப்பீராக அப்பா, கொனான செவ்வை ஆக்குவீராக, பாதைகளை செவ்வைப்படுத்துவீராக அப்பா. வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து போகாது வலித்துவே என்று சொல்ற சத்தத்தை கேட்க சபைகள் திறப்பதாக கரங்களில் ஒப்புவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். விடுதலையாக்கி தாங்காண்டு, வெளிச்சத்தின் பிள்ளைகளை மாற்றி தாங்காண்டு அப்பா. அவனுடைய நாம மகிமைப்படுத்துற ஜனங்களை மாற்றி தாங்காண்டு. முழங்கால் யாவும் எனக்கும் என்ன முட்டங்கும் என்று சொன்னீங்க, நாவோல் யாவும் என் நாமத்தை விட்டு ஆணையம் என்று சொன்னீங்களப்பா. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறட்டும், அந்த அன்பு வல்லமை வார்த்தை நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் அறிக்கை பண்ணுகிறோம் அப்பா. அற்புதர் நீர், அதிசயம் செய்கிற நீர், இது மக்களே சான காரியம் அப்பா. நீர் சொல்லாகும், நீர் கட்டளை நிற்கும் அப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவர். இந்த யூத இனங்களுக்கு தளர்ச்சிக்கப்பட செய்யுங்க ஆண்டவர், செய்யுங்க ஆண்டவங்க பரவி இருக்கார் கத்தால். இவர்களுக்குள்ள இருக்க அந்த பாரம்பரிய கட்டு மாறுவதா, உண்மை ஏற்றுக்கொள்ற உணர்வு உண்டாக்க மாட்டோம் அப்பா. அவட கரத்தை ஒப்புவிக்கிறோம் கத்தால். ஆளுக செய், விடுதலையாக்கி கொண்டு வா. வெளிச்சத்தின் பிள்ளைகளா, உம்முடைய ஒளியின் பிள்ளைகளா, உம்முடைய சாயலத்து வெளிப்படுற பிள்ளைகள், உம்முடைய நீதியின் தர்மத்தை தரிசிக்கிற பிள்ளைகள், உம்முடைய நீதியை நாட்டிலே நாட்டுற பிள்ளைகள் மாற்ற இயேசுவின் நாமத்தில். அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு ஆசீர்வாத பள்ளத்தாக்க மாற்றி, அந்த மாறாமை மதுரமாய் மாற்றின தேவனுக்கு இதிலே சான்று நல்ல கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். என்னெல்லாம் நமக்கு பிரியமில்லாத காரியங்கள், இதெல்லாம் அருவருப்பாய் தன்மை எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி மரத்தால கல்லுவோம் இந்தவர் சுத்திகரிமையா அப்பா. சுட்டரிக்கப்படட்டும், உடைக்கப்பட வேண்டிய உடைத்து உருவாக்கப்படட்டும். உம்முடைய பிரியமான செய்த பாத்திரம் விளங்க செய்வீரா இயேசுவின் நாமம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்டு நிற்கிறேன் ஜெபத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோஸ்ரம் தங்களை ஏறெடுப்போம் ஒத்தாசுவரும் பருவத்துக்கு நீரான்ற பகுதியில் இந்த நாளும் கதாவே ஆண்டவரை கண்களை ஏறெடுத்தோம். சோஸ்திரத்தோடு விண்ணப்பங்களை உமக்கு தெரியப்படுத்திடும் அப்பா. இதுவரை நேரம் 1 மணி நேரம் செபிக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டு அப்பா. நீர் பாராட்டின தயவு நேரத்துக்காய் சோஸ்திரம். வேறெடுத்தெல்லாம் அச்சுவங்களுக்கு நீ நாமன்றும் ஆவேன் என்று பல்தர கிருபைக்காய் நன்றி அப்பா. நல்ல கருத்துக்களை செபித்த பிள்ளைகளை ஒப்புக்கொடு செபிக்கிறேன் கத்தாது. சிஸ்டருக்காய் செபிக்கிறேன் சௌரியம் குடும்பத்தை ஊழியங்களை ஆசிரியர் எடுத்து பாதுகாத்து ரஞ்சனி சிஸ்டருக்காய் செபிக்கணும். அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க கத்தாது. சுகுமாரி சிஸ்டருக்காய் செபிக்கிறேன் கத்தாது. நாலு இணைந்து செபித்தார்கள். அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க கத்தாவே. தகப்பனே, கண்ணீரோடு விதைத்த இந்த செபங்களுக்கு நீர் கம்பீரத்தோடு பலனை தரப்படுவதற்காக நன்றி செலுத்து. அடியாளுக்கும் கொடுத்தீங்க அருமையான வாய்ப்பு, அதுக்காக நன்றி செலுத்த தகப்பனே. அன்று ஜோபு தன் சிநேகிதருக்காக செபித்தவள் அப்பா. நீரோட முகத்தை பார்த்துட்டு தனியான ஆசீர்வாதத்தை கொடுத்தீரப்பா. அதே போல இந்த நாட்களும் நாங்கள் முகமையா மற்றவர்களுக்காக செபித்தோமையா எங்கள் கடமையா இருந்தது கத்தாவே. அதே போல நீரும் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்படுற கிருபைக்காக நன்றி
செலுத்துறோம். நான் மாத்திரங்கள் கூட மகிமைப்படட்டும் ஐயா. எவ்வளவேனு பெருக நாங்க சிறுகணும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி ரோலி சிஸ்டர், நன்றி ரஞ்சனி சிஸ்டர். கத்த தாமே உங்களை எங்கள் குடும்பங்களை உரிமை கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கத்த நான் ஒன்றை மகிமைப்படட்டும். ஆமீன், ஆமீன். சரியா டொரண்டோ நேரம் 8:56